வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூவும் போட்டுடலாங்க, பார்த்துடலாங்க. நம்ம நேற்று மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்த வேல்யூ படி மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்களே வரைஞ்சிருந்தீங்கன்னா இதுதான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது தவிர மார்க்கெட்டில் இன்னைக்கு பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. நான் நேற்றே இப்படி தான் சொல்லியிருப்பேன். பை அபோவ் போனால் செல் பிலோ போனால் பை அபோவ், இதுதான் நாளைக்கு போக வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு. ஏன்னா ரேஞ்ச் மொமெண்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்னா, மார்க்கெட் ஆனது ஒரே ரேஞ்சுக்குள்ளதான் பை அபோ செல் பிலோ இதுக்குள்ள மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத ரியாலிட்டிங்க. ஸோ அதனாலதான் நான் சொல்லியிருந்தேன். எக்ஸ்பைரியில அவங்களுக்கு பெரிய மொமெண்டம்ங்கிறது இதே இன்னைக்கு நல்ல பெரிய மொமெண்டம் தான். அப் சைடு டவுன் சைடு ரெண்டு சைடும் நல்ல மொமெண்டம் இருந்திருக்கும். கேப்சர் பண்ணவங்க பண்ணியிருக்கலாம். பார்ப்போம். நம்ம எது சொல்றதும் சரி, வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. நான் சொல்றதுக்காக மார்க்கெட் ரியாக்ட் பண்ணல அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இந்த வேல்யூக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும், அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? ஓகே. நம்ம கொடுத்திருந்தபடி இப்போதைக்கு நேற்று இன்னைக்கு கேப் டவுனா ஓப்பன் ஆனாரு. அங்கிருந்து மார்க்கெட் புல் பேக் ஆச்சு. புல் பேக் ஆகிட்டு திருப்பி எகெயின் கீழே வந்திருக்கு. அவ்வளோதான் இன்னைக்கு மார்க்கெட்டு. இதை நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியத்தில் பார்த்துடலாங்க. இது வந்து மேக்ஸ் கால்குலேஷனு. ஸோ இதில் உங்களுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இதை நான் வேல்யூ யாருக்குமே இப்போ சென்ட் பண்ணுறதே இல்லை. இது நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதும் இது வேல்யூஸோட மட்டும்தான் இயங்குங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இதை நம்ம காமிச்சு சொன்னாலும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்காது. இன்னைக்கு மார்க்கெட்டு டோட்டல் இவ்வளோதான் மார்க்கெட்டு. இதில் அதே போல் 121ங்கிறது தான் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருப்பார் இன்னைக்கு. இதுக்கு மேலே இருக்கிற வேல்யூஸ்லாம் நான் போடலைங்க. இதுக்கு மேலே இதுதான் ஃபுல் வியூவு. ஓகே. இதில் 121 எத்தனை ரூபாயில் 55 ரூபா லோலேருந்து மார்க்கெட்டு இங்கே வந்திருக்கும். அதே 55 ரூபாயில் தான் இவரும் கிளம்பி போயிருப்பார். 47 ரூபாயில் கிளம்பியிருக்காரு புட்டு. இவருடைய லோவையும் கவனிச்சிங்கன்னா தெரியும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 50 ரூபாய். ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் ரியலாக டெய்லி நடக்கக்கூடிய வேல்யூஸ் தாங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. 121க்கு மேலே 25,750 காலு 121க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குங்க. காலையில் எவ்வளோ 48 ரூபாயிலேருந்து 121 ரூபா வந்திருக்காரு. அது வர்ற டைமில் இவரும் கீழே இறங்கியிருப்பார். இவரும் அதே 47 ரூபாய்க்கு வந்திருக்காரு. ஆப்போசிட்டில் இவர் வந்து கிட்டத்தட்ட 184 வரைக்கும் போயிருப்பார். 190 போயிருக்காரு. ஸோ இது ரெகுலராக நம்ம நடக்கக்கூடிய மீட்டிங் பிளேசஸ் தான். ரெண்டு ப்ரைஸும் வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துல மீட் பண்ணி தான் மார்க்கெட்டை ரியாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் இன்னொரு சார்ட் டபுள் சார்ட்டில் போட்டு செக் பண்ணிங்கன்னா தெரியும். அப்போ 122க்கு கீழே இறங்கும்போது ரெண்டு ப்ரீமியமும் டிகே ஆகும். நீங்கள் எக்ஸ்பைரியில் அது நல்லா நடந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஓகே. நம்ம நேற்று இதில் கொடுத்துருந்த வேல்யூ பார்க்கலாங்க. நம்ம நேற்று கொடுத்துருந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 25,850 காலு. கிட்டத்தட்ட 207க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அங்கே மார்க்கெட்டே வந்து கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சு. ஸோ மார்க்கெட் அதுலேருந்து பெரிய புல் பேக்கில் கொடுக்க முடியல. ஆனால் 26,050 புட்டு வந்து பார்த்தீங்கன்னா 86க்கு மேலே இருந்தாலே மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்காரு. அங்கேருந்து மார்க்கெட் வந்து 296 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆனவர் கீழே இந்த நான் 121 கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த ப்ரைஸ் வரைக்கும் வந்து தான் மார்க்கெட் திரும்பி இருக்குங்க. நான் வந்து ஒரு ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்ட்ரைக்குக்கு அந்த 121 எவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து வேல்யூஸோட மட்டும்தான் இயங்கும். இதை நீங்கள் கிளாரிட்டியோட பார்த்தா தான் உங்களுக்கு புரியுங்க. சரிங்களா? சும்மா ஏதோ ஒரு விலைக்கெல்லாம் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுதுன்னு நினைக்காதீங்க. 121ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். ஸோ அதுக்கும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் ரியாலிட்டிங்க. டெய்லி மார்க்கெட்லேயும் இதுதான் நடக்கும். அதே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ப்ரைஸில் டச் ஆகலை. டச் ஆயிருந்தால் தான் நீங்கள் எடுத்துருக்க முடியும். 15 ரூபாய்க்கு வரல. ஆனால் அந்த 15 ரூபாய்க்கு கீழே போனதும் மார்க்கெட் எவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? சுத்தமாக முடிஞ்சிருப்பார் இந்த ஸ்ட்ரைக்கு. ஸோ அதே வந்து இந்த இடத்த கூட நீங்கள் தாராளமாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா 46 ரூபாய்க்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் வந்து ஓரளவுக்கு நல்லா 77 ரூபா டார்கெட் கொடுத்துருக்காரு. இதனால இந்த என்ட்ரி வேணும் நீங்கள் எடுத்துருக்கலாம். கரெக்டாக வந்து கீழே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் வச்சு எகைன் மேலே போய் திருப்பி கீழே வந்துட்டு
அகெயின் மேலே ஏறும்போது நீங்கள் உள்ளே போயிருக்கலாம். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது தான் போக முடியும். ரியல் மார்க்கெட்டில் எப்படி நீங்கள் ட்ரேட் எடுத்திருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த விலை வந்து இதுக்கு மேலே நீங்கள் வேற எங்கேயும் போய் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. சரிங்களா? ஓகே, நாளைக்கு மார்க்கெட் பற்றி பார்த்துடலாங்க. இப்போதைக்கு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நான் இப்போ நம்ம எதிர்பார்த்தபடி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து மார்க்கெட் ஆனது என்ன நடந்திருக்கு இந்த மாதம் அப்படின்னா நேராக கீழே வந்தார். செல் பிலோ லைனுங்கிறது 26,066ங்க. அங்கேருந்து மார்க்கெட் ஆனது கீழே பிவோட் வரைக்கும் வந்தார். எகெயின் செல் பிலோ லைனுக்கு மேலே க்ளோஸ் வச்சாரு. ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஒரு மிட் பாயிண்ட் போய் ரீச் பண்ணாரு. இது நான் ரீச் ஆகும்போதே சொன்னேன், இந்த இடத்துல க்ளோஸ் இல்லை, மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு, பார்த்துக்கோங்கன்னு. ஸோ அங்கிருந்து நேற்று ஃபுல்லாக டவுன்ஃபாலு. பிவோட்டுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருந்தாரு. எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு இன்னைக்கு சப்போர்ட் அதாவது இந்த செல்பிலோ லைன்லேருந்து இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்க மந்த்துக்கு. ஸோ இப்பொழுதைக்கு இது வரைக்கும் வந்துட்டாரு. ஸோ இனி இறங்குற மாதிரி இருந்தால் 25,808க்கு கீழே இறங்குனா அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது 26,650 வரைக்கும் 638 வரைக்கும் வரலாங்க. அதுக்கு கீழே வந்தால் 550 வரைக்கும் கூட வரலாம். ஸோ எதிர்பார்க்கலாம், பார்ப்போம். அதுக்கு வந்து மார்க்கெட்டு நல்ல வால்யூமோடு கீழே இறங்கினா தான் வர முடியும். நாளைக்கு மார்க்கெட்டோட வியூ மட்டும் நம்ம பார்த்துருவோம். இதே வந்து டே கேண்டில் செக் பண்ணிடலாம். இந்த செகண்ட் கேண்டில் அப்படிங்கிற ஃபார்மேஷனில் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே, அதாவது 26,000க்கு மேலே மார்க்கெட் போனாதான் இனி புல்லிஷுங்க. கிட்டத்தட்ட இன்னும் 200 பாயிண்ட் மேலே போக வேண்டியிருக்கு. போயிடுச்சு அப்படின்னா உள்ளே போயிடும். அப்படி இல்லாத வரைக்கும் மார்க்கெட்டு ஃபர்தராக இன்னும் டவுன் ஆகத்தான் வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 943 போய் ரிஜெக்ஷன் கிடைக்குதா அப்படின்னு பாருங்க. அல்லது நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக 26,000 வரைக்கும் நாளைக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுதா இல்லை அதுக்கு மேலே 26,066 போச்சுன்னா மட்டும் புல் பேக் ஆகுது. அதாவது இந்த ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக வந்து இன்னும் வந்து கீழே தான் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம எப்பவுமே வந்து மார்க்கெட்டோட ட்ராவல் பண்ண கற்றுக்கணும். நம்ம ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும்போது புட் ஆப்ஷன் எடுக்கிறதும் இருக்கக்கூடாது. ஒருவேளை கீழே இறங்கும் போது நான் சொன்னேன் அல்லது யாரோ சொன்னாங்க அப்படின்ட்டு கால் ஆப்ஷன் எடுக்கிறது இருக்கக்கூடாதுங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் அவுட் எங்கே நடக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. கீழே கிடைக்குது அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான, அதாவது இப்போ கீழே இறங்குது அப்படின்னா கீழே நல்லா இன்னைக்கு லோ வரைக்கும் வந்துட்டு எகெயின் இந்த இடத்துல புல் பேக் அடிச்சு தான் கீழே விழுகுங்க. சரிங்களா? 25,808 வரைக்கும் அடிச்சு தான் கீழே விழுகும். ஸோ அதை அடிக்கும்போது நீங்கள் போய் புட் ஆப்ஷன் எடுங்க. அதுவே வந்து மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னைக்கு ஹை வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்போ 943 போய் அங்கே ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ஷன் ஆகலாம், அல்லது ஒரு நல்ல க்ளோஸ் கொடுத்துட்டு எகெயின் அந்த கீழே நேற்று ஹை வரைக்கும் கீழே வந்து தான் திரும்ப மேலே போகுங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நாளைக்கு கால் ஆப்ஷனை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ண கற்றுக்கணும். இது நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஓனாக அனலைஸ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்களே சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து இதில் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம இதில் வந்து நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. இதுபடி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லாங் டைம் ஃப்ரேம், ரொம்ப லாங் டைம் வச்சாலும் உங்களுக்கு புரியாது இல்லையா? அதனால் இப்போ 808ல் சப்போர்ட் எடுத்திருக்காரு. இந்த எடுத்த சப்போர்ட்டு ஃபர்தராக வந்து மேலே போகுமா கீழே வருமா அப்படின்னா மேலே போயிட்டு கூட கீழே விழுகலாங்க. சரிங்களா? இப்படியே கீழே விழுகாது. இங்கே போயிட்டு அங்கே விழுந்தாதான் உங்களுக்கு கொஞ்சம் வால்யூம் கேதர் பண்ணி கீழே விடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கலாம். அதர்வைஸ் ஒருவேளை இன்னைக்கு லோவை வந்து கட் பண்ணி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகிற மாதிரி இருந்தாலும் போகலாம். சரிங்களா? அது நடக்கக்கூடிய வேல்யூஸை பார்த்து செக் பண்ணி பண்ணுங்க. நாளைக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது 51 பாயிண்ட்டுங்கிற ரேஞ்ச் வச்சுக்கோங்க. 51 புள்ளிகளில் நாளைக்கு நடக்க ரேஞ்ச் அதிகம் இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதே வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்துடலாங்க. 25,850 கால்
162 அண்ட் above சஸ்டெயின் ஆனார் அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் அந்த ப்ளூ கலர் லைன் வந்து லோங்க. ஸோ அதை நீங்க எப்பவுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த 850 காலோடைய ஹையும் 211, அதே போல 25,900 புட்டோடைய ஹையும் 211. ஸோ பேர் மேட்சிங் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கணும். அதே மாதிரி தான் நம்ம அந்த பேரை சூஸ் பண்ணும்போது ஒரே பிரைஸ்ல ரெண்டு பிரைஸும் கண்டிப்பா வந்து மீட் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க தெரியும். நீங்க ஓனா அனலைஸ் பண்ணி பாருங்க. அந்த ரெண்டு பேரும் மீட் ஆகுற இடத்துல கண்டிப்பா ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அதுல சில வழிகள் இருக்கு. எந்த வேல்யூ தெரியலனா கூட நம்ம அதுல கூட ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? ஓகே, அதே வந்து 25,900 புட்டு 147க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ பிளஸ் வந்து இந்த சார்ட் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே இதுல இருக்கக்கூடிய விலைகள் வந்தா எடுக்கக்கூடாது. இந்த வந்துட்டு ஒரு டைம் பிரேக் அவுட் கொடுத்து திரும்பவும் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் போகணும். இப்ப நான் உதாரணத்துக்கு இந்த பிரைஸை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து 173க்கு மேல க்ளோஸ் கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் க்ளோஸ் எடுக்காதுங்க. எகெயின் ரெண்டாவது முறை க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா தாராளமா போகலாம். அங்கேயே நீங்க நிக்காம திரும்ப மூணாவது க்ளோஸ்க்கு வந்து திரும்ப வந்து இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்ல நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணீங்கன்னா தான் தெரியும். சரிங்களா? ஸோ ஒரு க்ளோஸ் எப்பவும் கொடுத்தா வெயிட் பண்ணுங்க. இப்போ 121.8 அப்படின்னு இந்த இடத்துல க்ளோஸ் கிடைச்சிருக்கு. எகைன் இந்த பிரைஸ் ஆனது இந்த விலைக்கு கீழே வந்துட்டு இந்த கீழே ஓப்பன் ஆகி அதை டிராவல் பண்ணியிருந்தா இந்த பிரேக் அவுட் நல்லா சஸ்டெயின் ஆகும். ஸோ இதைத்தான் நான் சொல்றேன் எப்பொழுதுமே. செகண்ட் க்ளோஸ் நல்ல கன்ஃபர்மேஷன் கொடுக்குங்க. பிரேக் அவுட்டே அதுதான். அதுக்கு பேர் பிரேக் அவுட்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, வேற ஏதாவது தகவல்கள் தேவை அப்படின்னா என்னுடைய நம்பர் 9842088858 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.